ஹே கைஸ், ஸோ இட்ஸ் சண்டே ஈவினிங் அண்ட் நாங்கள் ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் நாங்கள் ஒரு குட்டி வாக் வெளியே போயிட்டு வந்தோம். அண்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஃபீனிக்ஸ் மால் இருக்கனால அதை சுற்றி இருக்கிற கடையெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு சண்டேவும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருப்போம். அந்த வகையில் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண கடை அந்த பிரியாணி கடை. குவைட் குட், ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த கேசரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து செகண்ட் டைமும் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ ஒரு குஸ்கா, ஒரு சிக்கன் பிரியாணியோட அப்படியே முடிச்சுட்டு ஒரு குட்டி டீயை போட்டோம். அண்ட் இதுதான் வந்து நாங்கள் சீட் டே முடிஞ்சது. இனிமேல் நாங்கள் டயட்டில் வந்து இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இட்ஸ் மண்டே அண்ட் எல்லாருமே ஆஃபீஸ் போய் ஆகணும். அதில் நான் தான் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருப்பேன் எப்பயுமே, ஏன்னா எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் கிடச்சிருச்சு. அண்ட் அதனால் நான் வந்து சீக்கிரம் 6க்கே லாகின் பண்ணனால 5 o'clockலாம் எழுந்து நான் சீக்கிரமாக குடித்து அண்ட் டயட் இருக்கிறதுனால அப்படின்னு நான் சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இதை வந்து ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணணுன்னு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் குக்கும்பர் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே போய் வந்து பெருசாக எதுவும் வேலை இருக்காது, 10க்கு மேலே தான் எனக்கு வரும். அதனால் வந்து போனோடனே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். அப்படியே என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு குட்டி குட்டியாக நான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு காஃபி பிரேக்கில் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஒரு குட்டி அரட்டை அடிச்சுட்டு திரும்ப நாங்கள் லன்ச் பிரேக் போயிடுவோம். அண்ட் லன்ச் முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த குட்டி ஸ்டால் எங்கள் ஆஃபீஸில் போட்டிருந்தாங்க. எப்போயுமே மந்த்லி 3 days இருக்கும். அண்ட் இந்த 3 days நான் இப்போ தான் பார்த்தேன், ஒரு ஆஃப்டர் 2-3 months. ஏன்னா பாதி நேரம் ஆஃபீஸ்க்கே போகிறதில்ல. அண்ட் இப்போ தான் வந்ததுனால அங்கே வந்து இந்த ட்ரெஸ், அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸு, இயரிங்ஸ், ஆக்சசரிஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. எங்களுக்கு இயரிங்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம், எதுவும் செட் ஆகலை. நீங்கள் கொஞ்சம் செட் ஆச்சு எங்களுக்கு. அதை அப்படியே ஒரு 4-5 எடுத்து போட்டு திரும்ப எங்களோட ரொட்டீனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு அரௌண்ட் 4 o'clockலாம் நான் லாக் அவுட் பண்ணியாச்சு. லாக் அவுட் பண்ணிட்டு ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அகெயின் நாங்கள் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க் போவோம். அங்கே கிட்ஸ்லாம் விளாண்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அண்ட் அந்த வாக்கிங்கை ஒரு 1 hour 1.5 hours போவோம். போயிட்டு வந்தோடனே செம்மையாக பசிக்கும். ஏன்னா நம்ம மார்னிங் ஆஃபீஸில் இருக்கும்போது 1 o'clock சாப்பிட்டது திரும்ப இப்போ தானே சாப்பிட்றோம். அதனால் லைட்டாக பசிக்கும். அண்ட் டின்னரையும் முடிச்சுட்டு நீட்டாக வந்து கிச்சனை நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருவோம். வெசல்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வீட்டையும் க்ளீன் பண்ணுவோம். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லா லேடிஸ்க்கும் தெரியும், அந்த மார்னிங் எந்திரிச்சோடனே அந்த கிச்சன் லைட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். அப்போ அது நீட்டாக இருக்கும்போது தான் நமக்கே அந்த டே வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக போகும். அதனால் எங்களுக்கும் அதே ஃபீல் இருக்கனால இந்த கிச்சனில் எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி அதை நீட் பண்ணி வச்சுட்டா பீஸ்ஃபுல்லாக ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். அண்ட் இப்படி தான் என்னோடய மண்டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.